நீங்கள் பாருங்கள், பார்த்துங்க. எங்கள் ஊர் பசங்க பாருங்கள் எவ்வளோ தூரம் நடந்து போகிறாங்க பாரு. மழை டைம் கூட சரி தான். இன்னும் அதிகமாக மழை பெஞ்சா சரி தான், காற்று மேய்ச்சா சரி தான், போக முடியாது. ஆனால் வரத்து மணி 8 ஆயிரும் 10 கூட ஆயிரும் சில டைம்லுங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டேன். எதுன்னா நான் பஸ்ஸு பற்றி தான். பஸ்ஸு பற்றி போட்டு அவ்வளோக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ரெஸ்பாண்ட் கொடுக்கல. எதுக்குன்னா நான் வந்து ஆதாயபூர்வமாக நாங்கள் சொல்கிறதுக்காக தான் ஸ்கூல் பசங்க எங்கள் ஊர் பெரியவங்களாங்கிறாங்க. ஏன்னா பஸ்ஸு வசதி முக்கியம் தேவை. பஸ் வசதி இல்லாமல் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கோ ஏதோ ஒரு ரைஸ் மில்லுக்கோ ஏதோ ஒரு எங்களுக்கு தேவை அத்தியாவசிய பொருள் வாங்க போனாலும் சரி தான் 10 கிலோமீட்டர் தான் போகிறதாகுது. எங்கள் ஊரில் அதான் 10 கிலோமீட்டர் போகணும். இங்கேருந்து அது போய் நாங்கள் வந்து நடந்து தான் போகணும். லைட் வசதி இல்லை. ஏற்கனவே என்ன பண்ணோம், நாங்கள் இருந்து வந்த பார்த்தா லைட் வசதி அங்கே பார்த்தா மரங்குது. திடீர்னு இப்போ வந்து மழை பெஞ்சா சரி தான், 6 மணி போனால் சரி தான் லைட் இருக்காது. ரொம்ப இருட்டாக இருக்கும். வாழ்த்து எங்களுக்கே இப்போ எனக்கு அந்த பயமாக இருக்குதுன்னா வயசு பசங்க வயசு பொண்ணுங்க, அதான் பொண்ணுங்களை அவங்களுக்கு வரது கொஞ்சம் பயமாக இருக்குது. வண்டி இருக்கிறவங்க பைக்கில் வராங்க, வண்டி இல்லாதவங்களாம் செய்யணும்னா கஷ்டப்படுறாங்க. அவங்க தாய் தப்பன் சரி பேரண்ட்ஸ் தான் யாருக்குன்னா ஃபோன் போட்டு வண்டி கடை வாங்கி யாருன்னா வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் கூட்டின்னு வராங்க. அதே மாதிரி 10th +2 வந்து ஏன்னா ஸ்பெஷல் வச்சான்னு சரி தான் அவங்களும் வரத்துக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. நம்ம பிள்ளைங்க வருமோ வராதோ பயந்துன்னு மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். நான் அதே வத்தம் சொல்கிறேன். பேரண்ட்ஸ் கேட்டு பக்கத்தில் இருக்குதுன்னு கேட்டுன்னு வராங்க. சாம்பருக்கு போயிட்டான்னு சரி தான் அந்த வீட்டில் பசங்க சரி தான் ரொம்ப கஷ்டமாக சிரமமாக இருக்குது ராவலம் வருது. நான் சின்ன வயசுன்னு சரி எங்கள் ஊரில் இதே பஸ்ஸே போனதில்ல. ஏற்கனவே இருக்குது எம்எல்ஏட்டு, அதுக்கு முன்னே இருக்குது. நாங்கள் எம்எல்ஏட்டு மனு கொடுத்து பார்த்தான்னு சரி தான் நாங்கள் வந்தால் சரின்னு இதே எந்த மாற்றம் வரல. என் காலத்தையும் சரி தான், இவங்க காலத்தை கூட கேட்டு பாருங்க. ஆமாங்க. ஏன்னா உங்களுக்கு நான் ஆதாய பொறுப்பாக நான் காட்டுறேன் பாருங்க. தம்பி சொல்லுப்பா. பஸ் 10 கிலோமீட்டர் நாங்கள் மனத்துக்கு நடந்து பாருங்க. 11th கொண்டு போகிற சைக்கிள் தராங்க, எங்களுக்கு தரல. நாங்கள் எக்ஸாம் டைம் கூட நாங்கள் நடந்து தான் போகிறோங்க, பஸ்ஸு விட மாட்டேறீங்க. ஆமாங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பார்க்குற வீடியோன்னு சேர்த்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எதுக்கு நான் ஷேர் பண்ண முக்கியம் எங்களுக்கு தேவை. திடீர்னு பாருங்கள் இவங்க காலைல எத்தனை மணி இப்போ உங்களுக்கு ஸ்கூலு? 8 மணிக்கு ஸ்கூலுக்கு கொஞ்சம் அதே 8 மணிக்கு வந்து இவங்க கிளம்புனான்னு சேர்த்தா காலைல ஏஞ்சி குளிச்சுட்டு 8 மணி நடந்து போங்க. அங்கே அப்புறம் உள்ளே கொஞ்சம் லேட் ஆகுதுமா பிடி வரது சார் என்ன பண்ணோம் இவனுக்கு வெளியே தூத்துறாங்க. அன்றைய பாடம் என்ன பண்ணால் இவனுக்கு கட் ஆகுது. அன்றைய பாடம் இல்லை, அந்த ஒரு நாள் பாடத்தை இவன் வந்து வாழ்க்கையே மாறுது. அந்த பாடத்தை போய்ட்டு என்ன பண்ணணும், நாளைக்கு போனான்னு சொல்லி அந்த பாடத்தை மறந்துடுவான். நாளைக்கு என்ன பரிசு டைம் முடியாது தான். அந்த பரிசு டைம் வந்து காலை டைம் வந்து அவன் 9 மணிக்கு உள்ளே இருக்கணும். மதிய டைம் போனாச்சு தான் மதியம் வெயில் டைம்லாம் நிறைய பேர் என்ன பண்ணால் மழை காய்ச்சி சாப்பிடாம போகிறாங்க, இருக்கப்பட்டும் சாப்பிட்டு போகிறாங்க. இல்லாத நம்ம சாப்பிடாம போகும்போது அந்த அஜிட்டு போடும் சாப்பிடாம போயிடுறாங்க. அந்த டைம் நம்ம டைம் நம்ம கொஞ்சம் கவனத்தோட படிப்பு கொஞ்சம் கோட்டை விட்டுறாங்க. எதுனா எங்கள் ஊருக்கு பஸ்ஸு முக்கியம் தேவைங்க. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு இளைஞருக்கும் இப்போ ஒரு மாற்று வரும் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் தான் சொல்லணும், சிஎம் சொல்லி எங்கள் ஊருக்கு பஸ்ஸு வசதி வரணும். சொல்லு. அங்கே பாருங்கள் சைக்கிள் இருக்கும், வசதி இருக்கும், சைக்கிள் போகிறாங்க. இவங்களை பாருங்கள், நீங்கள் இவங்களாம் வந்து நடந்தால் வராங்க. பாருங்கள் மழை டைமில் பாருங்கள் அணிஞ்சு வராங்க. ஏன்மா நான் சொன்னதான் நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. எங்கள் காலத்தில் வந்து எங்கள் தாத்தா எங்கள் மாமா காலத்தில் பார்த்தா ரோடு வசதியே இல்லை. ஏமா ரோடு வசதி இல்லாத பள்ளம் மூடி இருக்கும்போது கொஞ்சம் அன்டைம் ஆச்சு தான் மழை பெய்யாது சகடியாக இருக்கும். பைக்கு போகாது. அப்புறம் வந்து பைக்கே இல்லை இவங்க காலத்தெல்லாம். இதேக்கு யாருமே கொண்டு. ஆனால் இப்போ தான் சாலை வசதி போட்டாங்க. இப்போ ரோடு பஸ்ஸு தரேன்னு சொன்னாங்க. இதேக்கு யாரும் பஸ் வசதி தரல. இவங்க கேட்டு பாருங்கள், எங்கள் தாத்தாவும் எங்கள் மாமாவும் கேட்டு பாருங்கள். சொல்லுப்பா என்ன குறை உங்களுக்கு சொல்லுங்க. நடந்து போறாங்க பஸ்ஸில். நாங்கள் 30 கிலோமீட்டர் நடந்து போகணும். 30 கிலோமீட்டர் போகணும். எங்களுக்கு 10 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க. பஸ்ஸு கிடையாது எங்கள் ஊருக்கு. நீங்கள் தான் பார்த்து பஸ்ஸு அனுப்பணும். நாங்கள் 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் நடந்து தான் போகிறோம், நடந்து தான் வரோம். வண்டி கிடையாது. ஒரு ஆபத்து இருந்தால் கூட. ஆமாம், குழந்தை பிரசவம் ஆகினா கூட சரி தான் 2 வீலரில் தான் ஏற்றின்னு போகணும். எங்களுக்கு பஸ்ஸு கிடையாது. நீங்கள் எதனா பார்த்து முடிவு பண்ணி எங்களுக்கு எதனா வண்டி எங்கள் ரூட்டில் கொடுங்க. நாங்கள் நடந்து போகிறோங்க, எங்களுக்கு பஸ்ஸு கொடுக்க மாட்டீங்க. நாங்கள் 10 கிலோமீட்டர் நாங்கள் ஸ்கூல் வரையும் நடந்து போகிறோங்க. நாங்கள் 8 நிமிஷத்துக்குலாம் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோங்க. 1 மணி நேரம் ஆகுது. பேக் மாட்டி நாங்கள் மண்ணு போகிறோங்க. பேக்கு செம்ம வெயிட்டு. பஸ்ஸு விட மாட்டீங்க. சாயங்காலம் ஆனால் லைட் இல்லை. இப்போ வந்து எம்எல்ஏ என்ன சொன்னாங்க, பஸ் விடுறோம் சொன்னாங்க. பஸ் வர லைட் போட சொன்னாங்க. இப்போ வந்து எம்எல்ஏ நான் வந்தால் பஸ் விடுன்னு சொன்னாங்க. ஆனால் பஸ்ஸு வசதி வரணும். இது வரைக்கும் வரல. நாங்கள் நம்புகிறோம், செய்யவும் நாங்கள் நம்புகிறோம். இது வரைக்கும் தான் லைட் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தா எங்களுக்கு லைட் வசதி இல்லை. அப்படியே பாருங்கள் அந்த பாப்பா பாரு எவ்வளோக்கு அதே தான் லைட்டு. அதுக்கு மேலே பார்த்தா லைட்டே வேதில்லை. இப்போ டைம் ஆகுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருட்டாக இருக்கும். வரது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும்.
எங்கள் கருணை எங்கள் சூழ்நிலை தெரிஞ்சு பஸ்ஸு இந்த ஊருக்கு அனுப்பிச்சா போதும். அதுக்கு முன்னே எம்எல்ஏ அதுக்கு முன்னே இது வரைக்கும் சரி எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த ஊருக்கு பஸ் வந்ததில்லை. கேட்டால் இந்த ஊருக்குள்ள என்னப்பா பஸ்ஸு போப்பா நடந்து போப்பா. ஆனால் ஓட்டு மட்டும் அன்றைக்கி கேட்க மட்டும் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் இது வரைக்கும் ஒரு மாற்றமே வரல. தயவுசெய்து எங்கள் கஷ்டத்தை நினச்சி எங்களை வேதனை நினச்சி பஸ் விடுவோன்னு நான் நம்புகிறேன். சொல்ல நம்ம ஊரை சொல்லு, நம்ம ஊர் அட்ரஸ் சொல்லு. விழுப்புரம் மாவட்டம் தாலுகா திருவண்ணூர் தாலுகா சத்தமாக சொல்லு. விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் தாலுக்கா டி அடியார் போஸ்ட்டு டி பணப்பாக்கம் எங்கள் ஊருங்க. நாங்கள் வந்து வசதிக்கு நாங்கள் வாயர் வீடு வந்து பணப்பாக்கம் எங்கள் ஊருக்கு தான். இதுக்கு தான் நான் உங்களுக்கு தான் நான் கோரிக்கை கேட்குறேன். பஸ்ஸு வசதி வேணும் முக்கியம். இந்த வீடியோ இப்போ ஒவ்வொரு தாய்மரும் தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிஎம் பார்க்குற வரைக்கும் எங்கள் தளபதி அண்ணா விஜய் அண்ணன் பார்க்குற வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்புகிறோம். நிச்சயமும் நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.